그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요 비밀의 나만의 초콜릿 Hello everyone, welcome back to our channel. இது ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் வீடியோ. ஒரு ரேண்டமான நைட் அவுட் தான். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ ரொம்ப டேஸாக சைனா டவுன் போகணும்னு சொல்லிட்டு போகவே முடியல. இன்றைக்கி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சைனா டவுன் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போனது. துபாய் மால் ஜாபே பார்க்கிங் பண்ணிவிட்டு தென் போயிட்டுருந்தோம். கீழே அந்த டைனோசரோட போனோட ஸ்கேச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது ரியாலுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ சைனா டவுன் போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபுட் ட்ரை பண்ணணும், கொரியன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் போனோம். ஸோ உள்ளே போய் ஒரு திங்ஸும் பார்க்கும்போது மெமரிக்காக கூட ஒன்று எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட முடியாது. அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அங்கே அஃபோர்டபுள் அப்படின்னா ஒரு 200-400 dirhams அப்படி தான் திங்ஸ் சேல் ஆச்சு. அதர்வைஸ் 2000 dirhams 4000 dirhams அப்படி தான் இருந்துச்சு எல்லா ப்ரைஸுமே. பட் அங்கே சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு, அங்கே ஓகே தான். ஸோ அங்கே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு சில பர்ச்சேஸ் எல்லாம் ஆல்சோ பண்ணோம். ஜஸ்ட் இந்த சைனா டவுனை நீங்கள் விஷுவலி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோவில். அதர்வைஸ் பெருசாக எனக்கும் பேசுகிறதுக்கும் கண்டென்ட் இல்லை. அங்கே ஃபேண்டாவில் நியூ ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாம்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. அது குடிச்சிட்டு தென் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுன்னு பெருசாக ஐடியாவே இல்லை. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் போகணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயம் என்னமோ குக்கே ஆகாத மாதிரி ஹாஃப் குக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பிடிக்கல, வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நூடுல்ஸ், சிக்கன் சில்லி, அப்புறம் ஃபிஷ் ஃபில்லட். ஸோ இதுதான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி அங்கே உள்ளது ஃபிஷ் ஃபில்லட் மாதிரியே டேஸ்ட்டில் இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த கவுச்சி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. அதை சாப்பிட்டு ஃபீல் பண்ணி இன்சைட் த்ராட் போனதுக்கு அப்புறம் தான் அது ஃபிஷ் அப்படின்னே ஸ்ட்ரைக் ஆகுது. அதர்வைஸ் சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே ஃபுட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் அப்படி அனதர் சைட் ஒரு ரவுண்டிங்
ஜஸ்ட் அந்த விசிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தென் கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த vlog. ஒரு ரொம்ப சிம்பிளான vlog-ஆக தான் இருந்திருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. See you soon with my another video. Ta-ta. Thank you.